ஸ்பெயின் நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் மீது பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் புகார் கொடுத்துள்ளனர். பல லட்சம் பணத்தை மோசடி செய்து வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பெண் சிக்குவாரா? திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் விங்ஸ் டு யூரோப் என்ற டிராவல் ஏஜென்சியை கோமதி என்ற பெண் நடத்தி வந்துள்ளார். கோமதி வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல லட்சங்கள் வசூலித்து ஏமாற்றிவிட்டதாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் புகார் கொடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 4 பேரும் சேர்ந்து கோமதியின் விங்ஸ் டு யூரோப் டிராவல் ஏஜென்சி மீது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை சந்தித்து புகார் மனுவும் அளித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் பல லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை இருப்பதாக கோமதி கொடுத்த விளம்பரத்தை நம்பி தமிழகம், கேரளா, ஆந்திராவைச் சேர்ந்த பலர் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்திருப்பதாகவும் அந்த புகாரில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உறவினர் மூலம் கிடைத்த தகவலை நம்பி கோமதியிடம் தலா 8 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்து விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் உணவு டெலிவரி வேலை லட்சங்களில் சம்பளம் கிடைக்கும் என்று சொல்லி பணத்தை கோமதி வாங்கியுள்ளார். ஆனால் ஸ்பெயின் நாட்டிற்கு அனுப்பாமல் துருக்கி அருகே இருக்கும் அர்மேனியா நாட்டிற்கு கட்டட வேலைக்கு எங்களை அனுப்பிவிட்டார். அர்மேனியாவில் சரியான சம்பளமும் இல்லாமல் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் கூட கடுமையான சிரமங்களை அனுபவித்ததாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஊரில் உறவினர்களிடம் தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவர்களை பணம் அனுப்பச் சொல்லி அந்த பணத்தில் நாங்கள் இந்தியாவிற்கு திரும்பி வந்திருக்கிறோம். நாங்கள் அப்போவே ஏன் அர்மேனியா அனுப்புறீங்கன்னு கேட்டதுக்கு, உங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு அர்மேனியாவில் அனுப்பிட்டு அங்கேருந்து உங்களை நாங்கள் யூரோப் அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு மொத்த காசுமே ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. அங்கே வாங்கிட்டு எங்களை அர்மேனியாவில் கிட்டத்தட்ட 5 மாதமாக எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் விட்டுட்டாங்க. ஒவ்வொரு தடவை நாங்கள் வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணும்போதும் இந்தா போயிருவீங்க அதோ போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காரணங்கள் மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியல. கொண்டு போன காசு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு திரும்ப மேற்கொண்டு நாங்கள் கடனை வாங்கி திரும்ப நாங்கள் வந்துட்டோம், இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியா வந்த பிறகுதான் நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் கோமதி மிரட்டும் துணியில் பேசுகிறார். எங்களைப் போல இன்னும் பலர் கோமதியால் ஏமாற்றப்பட்டு அர்மேனியா நாட்டில் தவித்து வருகின்றனர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோமதி தனது விங்ஸ் டு யூரோப் டிராவல் ஏஜென்சியை பூட்டிவிட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் புகாரில் அந்த இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.